சைனால ஆன்லைன்ல பொருள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே வரும்? எங்கே போய் எடுக்கணும்? அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு சில பொருள் ஹோம் டெலிவரி பண்ணிருவாங்க. ஒரு சில பொருட்கள் தான் வராது. நம்ம போய் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல தான் போய் எடுக்கணும். மொத்தம் 21 பில்டிங் இருக்குங்க. நான் தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே இங்கே வந்து தான் எடுப்பாங்க. இப்போ வாங்க நம்ம போலாம். நம்மளுக்கு நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பொருள் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு மெசேஜ் வந்துருங்க. அதிலேயே நம்பர் குடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22/4/2011 நம்பர் தான். இப்போ நம்ம எப்படி இதில கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 22 அப்படின்றத நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ வாங்க போகலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ணுற அவங்க தான். அவங்க வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்ருக்காரு. இப்போ 22ல வந்து 4த் ரோல வந்து 2011 நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். வந்துட்டோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேமு, நம்ம அப்பார்ட்மெண்ட்டுடைய எந்த பில்டிங்கில் இருக்கிறோம், டோர் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நம்மளுடைய பொருள் நம்ம தான் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. மாற்றி வேறு ஒருத்தவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் 2011 இருக்கும். ஆனால் எல்லாமே சைனீஸில் தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாங்கின பொருள் இப்போ இன்னும் மொத்தம் டோட்டலாக 2 பொருள் வந்திருக்குன்னு காமிக்குதுங்க. நான் 2 ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1 எடுத்துட்டேன், இன்னொன்று வந்து இருக்குதுன்னு காமிக்குது. இப்போ எடுத்துட்டோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.